அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 1 டிசம்பர் 2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் 7 டிசம்பர் 2024 சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம். கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை வரையிலான காலகட்டம். 1 டிசம்பர் 2024 7 டிசம்பர் 2024 வரைக்கான பலாபலன்கள். இந்த காலகட்டம் பிறக்கும்போது ரிஷபராசியில குரு பகவான் வக்ரலமையில், கர்க்கடக ராசியில செவ்வாய், கன்னியா ராசியில கேது, விருச்சிக ராசியில சூரியன் சந்திரன் வக்ரலமையில் புதன், தனுர் ராசியில சுக்கிரன், கும்பராசியில சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 2/12 திங்கட்கிழமை மாலை 4:39 தனுசு ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 4ஆம் தேதி அதிகாலை 4:17 மகர ராசிக்குள் சுக்கிர பகவான் பிரவேசிக்கிறார். 4ஆம் தேதி இரவு 11:41 மகர ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 7ஆம் தேதி அதிகாலை 4:28 கும்பராசிக்குள் சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு. சுக்கிரனுடைய மாற்றத்திற்கு பிறகு 4ஆம் தேதி சுக்கிரன் மாறுற சுக்கிரனுடைய மாற்றத்திற்கு பிறகு நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாயிருக்கு. ஸோ வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சங்கட நிலை கூட நமக்கு விலகும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த இந்த பண முடக்கம் கண்டிப்பான முறையில் விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு நமக்கு ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். ஒரு நல்ல யோகமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. ஸோ ரிஷபராசிக்கு எடுத்துட்டோம்னா நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். ராசி பலமா அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். குழந்தைகள் மூலமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலுமே நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு காணப்படுறது. அது மாதிரி இந்த நேரத்தில் நமக்கு இந்த காலத்தில் நமக்கு சந்திராஷ்டமம் வர்றதுனால கொஞ்சம் வார்த்தைகளில் நாம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். எந்த விஷயத்திலும் நிதானமாக பொறுமையாக கவனமாக பார்த்து செயல்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில்
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் நமக்கு பயணம் பண்ண போறார். பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் ஒரு நல்ல மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நமக்கு நடைபெற போகிறது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு உங்களால் வர முடியும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பயணங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை திட்டமிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை கரெக்டாக அப்படியே அழகாக செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். நிறைய பேருக்கு இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் நமக்கு சரியாகும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிறோம். ராசிநாதன் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பல விதத்திலும் யோகங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. முதல்ல அந்த ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த அந்த குழப்பங்கள் விலகும். நல்ல ஒரு இணக்கம் உங்களுக்குள்ள ஏற்படும். இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது மாதிரி குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியில் அமர்ந்திருப்பது, ராசியை சுக்கிரன் பார்க்க போற, ராசிநாதன் சந்திரன் பார்க்க போற. அப்ப தொழில் சார்ந்து ஒரு தீர்க்கமான முடிவுக்கு உங்களால வர முடியும். ஒரு வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலகட்டமானது உங்களுக்கு பல விதத்திலும் யோகங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கு. ஸோ முக்கியமாக அதில் பார்த்தோம்னா அந்த தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. சூரியன் பார்த்துடுற, சந்திரன் பார்த்துடுற, புதன் பார்த்துடுற. அது மாதிரி தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை. ஸோ மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நமக்கு விலகும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதுவும் நமக்கு ராசிநாதன் சூரியன் இந்த காலகட்டத்தில் புதனுடைய சாரம் வாங்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ ஒரு தெளிவான விஷன் கிடைக்கும். ஒரு விஷயம் ஒரு காரியத்துக்கும் ஒரு நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி அல்லது சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி ஒரு தெளிவான விஷன் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவு எடுக்க முடியும். அற்புதமாக அமைஞ்சிருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு.
கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தைரிய வீரிய ஸ்தானம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு, 5ஆம் இடம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு, 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை நீங்கி ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் எல்லார் மூலமாகவுமே ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் உங்களுக்கு பெரிய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் போயின்னு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம், ஆகப்பெரிய மாற்றம்னு கூட நாம் சொல்லலாம். ராசிநாதன் சுக்கிரன் நம்மளுடைய சுகஸ்தானத்திற்கு மாறுறார். இது ஒரு பெரிய மாற்றம். உங்களுக்கு வாழ்க்கையிலேயே புரட்டி போடக்கூடிய ஒரு நிச்சய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு நாம் தாராளமான முறையில் சொல்லலாம். பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும், புதிய மாற்றங்கள் சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகும். அது மாதிரி நமக்கு இந்த தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழில் உத்தியோகம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தினை நீங்கள் அடைவீர்கள், பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள். ஸோ ராசியில் ஒரு அருமையான கிரக கூட்டணி, எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. அர்த்தாஷ்டம சனி நினச்சி தயவு செய்து பயப்படாதீங்க. அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். உங்கள் மூலமாக உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் நல்லபடியாக நமக்கு நடைபெறும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது, ஒரு லாங் டிராவல் போகும்போதெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கடுமையான பணி சுமை என்பது இருக்கத்தான் செய்யும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நட்சத்திரநாதன் சனி பகவானே ராசியை பார்க்கறது ஒரு யோகம், ஒரு சிறப்பு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு ஸோ 2 முக்கியமான விஷயங்கள் நமக்கு நடக்குது. ஸோ அஷ்டமாதிபதி சந்திரன் ராசிக்கு வருகை தருகிறார் இந்த வாரத்தில்.
ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நமக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன் வீட்டில், சுக்கிரன் நம்ம ராசியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிவர்த்தனை யோகம் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. ஸோ 2 குருமார்களுடைய ஒரு அருமையான பலன்கள் இனிமேல் நமக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது. பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் தொழில் சார்ந்து கடுமையான பணிச்சுமை இருக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பணிச்சுமையும் நமக்கு இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக நாம் இருந்துக்கணும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சிறக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்களை பெறுவீர்கள். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான மாற்றத்திற்கான நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. தைரியமாக இருங்க, ரொம்ப நல்லா இருக்கு நேரம். ராசிக்கு 1 வருஷத்துக்கு பிறகு சுக்கிர பகவான் வருகை தர இருக்கிறார். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவாளுக்கு நீங்கள் 80s கிட்ஸ் 90s கிட்ஸாக இருந்து எந்த தோஷங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தடைகள் இருந்தாலும் பரவாயில்ல, திருமணம் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. தொழில் சார்ந்து மனசில் இருந்த வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலக போகிறது. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். எல்லா காரியங்களிலுமே நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதிற்கு நிறைவாக அற்புதமாக உங்களுக்கு நடக்க போகிறது. திரிகோணத்தில் 2 குருமார்கள்ங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கிறார். மகர ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். லாட்டரிலாம் வாங்காமல் நல்லா வாங்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும், நலம் பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும். சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, ஒரு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். நம்முடைய ராசிநாதன் சனி பகவான் ராசியில ஆட்சியா அமர்ந்திருப்பது சிறப்பு. செவ்வாய் ராசியை பார்க்கிறார். அதனால கொஞ்சம் முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் வரலாம். கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடுமையான ஒரு மன உளைச்சல், நமக்கு நிறைய பணிச்சுமை வருவேன். இந்த வேலையை செய்கிறதா, அந்த வேலையை செய்கிறதா, அப்படி செய்கிறதா, இப்படி செய்கிறதா, அடுத்தவங்க வேலையும் சேர்த்து நாம பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை, இதெல்லாம் நமக்கு இந்த காலகட்டத்தில் வருது. அதனால் இந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்குன்னா, ரொம்ப பொறுமையாக, நிதானமாக, கவனமாக நாம் நடந்துக்கிறோம். அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட பொறுமையாக எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, அதில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. அது மாதிரி உங்களுடைய பணிகளை நீங்கள் செவ்வனே செய்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மீனராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட நிவர்த்தியாகும். பல விதத்திலும் நன்மைகளை பெற முடியும்.
பொருளாதாரம் சார்ந்து நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்திலும் இருந்து வந்த சுணக்க நிலை விலகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், மன உளைச்சல், அது எல்லாமே விலகும். அற்புதமா இருக்குங்க. நம்முடைய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற நேரம் ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த வீடு மண்மனை இதெல்லாம் வாங்குறதா இருந்தால் இப்போ வாங்கலாம், நல்லா இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.